அதே மாதிரி பிதாவாகிய தேவன் எதுக்காக இயேசுவை அனுப்பிட்டு வைத்தார்? பிதாவாகிய தேவன் சொல்லிருக்கணும், எல்லாம் நான் இப்ப இயேசுவை அனுப்புகிறேன், இயேசு வந்து நிற்பார், எல்லாம் அவரை நோக்கி பார்த்து அப்படியே பார்த்து எல்லாம் ஒரு நமஸ்காரம் வச்சுட்டீங்கன்னா நித்திய ஜீவன் வந்துடும் சொல்லிருக்கலாம். அவர் என்ன சொன்னாரு? அவர் ஒரு ஆள் பலியாக வேண்டும். சோ இதுதான் அவர் சொல்லி வச்சார். சோ அதுக்கு உங்களால யாராலையும் முடியாது, அது என்னாலதான் முடியும். உங்களை பாவத்திலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரு ஆள் பலியாக வேண்டும். அந்த பலியாக வேண்டிய நபர் எந்த பாவமும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த கிளாசிபிகேஷன்ல நம்ம அத்தனை பேரும் மாட்டுவோம். ஏன்னா ஆதாம் முதல் இன்றைக்கு இருக்கிற அத்தனை பேரும் பாவம் செய்து கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். சோ அப்போ நமக்குன்னு ஒரு சேவியர் தேவை, ரட்சகர் தேவை. சோ இந்த வசனம் என்ன சொல்லுது? சோ அந்த வசனத்தின்படி நான் இயேசுவை, அவர் எதற்காக வந்தார், பூலோகத்தில் எதற்காக வந்தார், அவர் எனக்காக என்ன செய்து முடித்தார் என்று அவரை குறித்து அறிந்திருக்கிறதை நான் சொல்ல வேண்டும், தெரிந்திருக்கிற வேண்டியதை நான் கன்ஃபஸ் பண்ண வேண்டும். கன்ஃபஸ் பண்ணி அறிக்கை செய்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒன்றாக ஜீவிக்கும் போது நித்திய ஜீவன். இது இல்லாம நம்ம பாட்டுக்கும் வசனம் என்ன சொல்லுது? அதான் அங்க போட்டிருக்குது வசனத்துல. யாக்கோபு ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்தணும். கேட்கறது மாத்திரம் இல்ல, செய்கிறவர்களாய் இருங்க. அங்க ஒரு ஆக்ஷன் நடக்குது. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க வாயினால அறிக்கை பண்ணி அவரை முழு மனதோடு நீங்க ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்களுக்கு ரட்சி, உங்களுக்கு அங்க நித்திய ஜீவன் வருது. அதே மாதிரி பிதாவையும் அறிந்திருக்க வேண்டும். அதான் அவர் இயேசு சொல்றாரு அந்த இடத்துல, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இது நித்திய ஜீவன் தெரியாது. அதனால நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கிறோம். நீ இது பண்ணியா, உனக்கு இந்த பிராமணர்ல சவுண்டி பாப்பான் இருக்கிற பிராமணர்கள் இருப்பார்கள், அவர்கள் மோட்சமான் நரகமான் கேட்டு அனுப்புற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வேதம் திட்டம் தெளிவா போட்டிருக்கு. First of all, you have to know about the Father God. Know thoroughly about Father God and Son. It's a process. It goes on daily. Daily I have to know about the Father God and the Son. இது இல்லைன்னா உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் சரியா பூர்ணப்படவில்லைன்னு அர்த்தம். அப்படி பூர்ணப்பட்டுருச்சுன்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. Now let us go back to இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வச்சுக்கோங்க, பின்னால வந்துப்போம். அப்ப 23வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? யாக்கோபு 1:23, எண்ணத்தினாளில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாபத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். கண்ணாடியில பார்த்து நம்ம இமேஜ் இப்படிதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அப்படி போன உடனே நாமளே மறந்துடுவோம். கண்ணாடி ஒரு ஒப்பனையா இருக்குது, வேத வசனத்துக்கு ஒப்பனையா இருக்குது. ஸோ வேத வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, வேத வசனத்தை படிச்ச உடனே இது என்னை குறித்து தான் பேசுது அப்படின்னு உணர்வோம். என்கிட்ட தவறு இருந்துச்சுன்னா அந்த தவறை என்கிட்ட சுட்டி காட்டுது வேத வசனம். இந்த இடத்துல நான் தவறு செய்யறேன், அதை ஒத்துக்கிறதுக்கு மன பக்குவம் வேணும்.
அது ஒத்துக்கிறதுக்கு மனப்பக்குவம் இல்லைன்னா நம்மளால வின் பண்ண முடியாது. இல்லாட்டி கண்ணாடியில் பார்த்துட்டு போயிடுவோம். நீங்க என்னதான் கதறி கத்தி அழுது என்ன பண்ணாலும் சரி, வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் இட்ஸ் கோயிங் டு பிரிங் அஸ் எ ரிசல்ட். ஸோ கண்ணாடியில பார்த்து சுவாபத்தை தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். தான் சுவாபம் இப்படிதான் இருக்குது, இப்படிதான் நான் இருக்கிறேன். கண்ணாடி போய் சொல்லாது. நீ வேதனையோட இருந்தீங்கன்னா உன் முகத்துல வேதனை தெரியும், கண்ணாடியில அந்த வேதனையும் தெரியும். நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா உன் முகத்துல சிரிப்பு இருக்கும், கண்ணாடியில உன் முகமும் சிரிப்பா இருக்கும். உனக்கே தெரிஞ்சிடும் சந்தோஷமா இருக்கிறியா தூக்கமா இருக்கிறியான்னு சொல்லிட்டு. இது ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். அவன் தன்னைத்தானே பார்த்து அவனை விட்டு போன உடனே அதன் சாயல் என்னதென்றதை மறந்து விடுகிறான். தன்னைத்தானே மறந்து விடுகிற தன்மை. இன்னைக்கு நாம என்னத்தை பார்க்கிறோம்? வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது வேத வசனம் என்னை குறித்து என்ன பேசுகிறது அப்படின்னு உணர்றோமா? இல்லாட்டி இல்ல மறந்து போயிடுறோமா? இந்த காரியத்துல என்கிட்ட இந்த தப்பு இருக்குது, நான் இந்த தவறை கரெக்ட் பண்ணணும். என்னைக்கு அதை நினைக்கிறோமோ அப்பதான் கரெக்ட் பண்ண முடியும். உனக்கு தப்புன்னு தெரியாமவே இருந்துச்சுன்னா உன்னால எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? நீ எடுத்து சும்மா பைபிள் எடுத்து மெக்கானிக்கலா படிச்சுட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. சோ மறந்து விடுவான். சோ தன்னைத்தானே பார்த்து விட்டு அவிடம் விட்டு போன உடனே, அந்த இடத்துல கண்ணாடியிலிருந்து கண்ணாடியை விட்டு விலகின உடனே தன்னுடைய சுவாபம் என்னதென்று மறந்து போடுவான். இன்னைக்கு நம்மளும் அது மாதிரிதான் இருக்கிறோம். அதுதான் எழுதி வச்சிருக்கு. வேதத்தை வாசிக்கிறோம், வேதம் சுட்டி காட்டுது உங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட கோபம் இருக்குது. ரெண்டாவது எல்லாவித சில காரியங்கள்லாம் இருக்குது. அந்த சகல வித அழுக்கைன்னு போட்டிருக்கு. அழுக்கைனா தேவனுடைய பார்வையில எல்லாமே அழுக்கதான் இருக்கு. ஏன்னா அவர் பரிசுத்தவன். தேவன் அதை பாருங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். அவர் பரிசுத்தர் 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 என்று 4 ஜீவர்களும் 24 மூப்பர்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பரலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அவர்கள் கூப்பிடுகிற சத்தத்தினால வாசல் நிலைக்கால்கள் அசைந்ததுன்னு போட்டிருக்குது. இப்ப அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நம்மளும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இதுதான் ஸ்டாண்டர்ட், அவருடைய ஸ்டாண்டர்ட். சோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நித்திய ஜீவன் வேணும். அதுக்கு பிதாவையும் குமாரனையும் அறியணும். we should know about Father God and Son God. என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா? ஏதோ சொல்லிட்டாங்க, கோயில்ல போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணா எல்லாம் கோயில்ல மெம்பர்ஷிப் கொடுத்துட்டாங்க, ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. சாரி, this is not going to bring you eternal life. சாரி, இப்படி சொல்றதுக்கும் ரொம்ப இது. நானே இப்படி பிரசங்கம் பண்ணாலும் அது தவறு தான். ஏன்னா பைபிள்ல வெரி கிளியர்லி போட்டிருக்கு, பிதாவையும் குமாரனையும் அறிவர் தான் நித்திய ஜீவன். know about him. I should thoroughly know about him. வேதத்திலேயே அவர் போட்டிருக்கிறதே நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். ஓசியா புக்ல எடுத்து பாருங்க, எரேமியால எடுத்து பாருங்க, எல்லா இடத்துலயும் எடுப்பாங்க. உண்மையான என்ன தேவனை நாம் அறிந்திருக்கணும். அதுலதான் அவர் பிரியமா இருக்கிறார், வேற எதுலையுமே இல்லை. He is not interested in any other things. We should know about the Lord God, Father and the Son. அது ரெண்டு பேரும் புரியலன்னு சொன்னா நம்மளுக்கு ஒண்ணு என்ன கண்டுபிடிக்கலன்னா ஆவியானவரின் உந்துதல் இல்லை நம்மகிட்ட. இல்லைன்னா நம்ம பண்றதெல்லாம் வேஸ்ட். We are religious but not God fearing. We are religious
ரிலிஜன் ஓரியன்டா இருக்கிறோம். ஆனா தேவ பக்தி இல்லை. சோ தேவ ஜனமே இது பாருங்க, அவன் தன்னை பார்த்து அவளை விட்டு போனவனே தான் சாயல் என்னதென்றதை மறந்து விடுகிறான். இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டோம், I should know about Father God and Son, then that is eternal life. ஒரு பாடம். 25வது வசனம், சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை, இதுதான் பூர்ண பிரமாணம், ஓகே, உற்று பார்த்து அதுல நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல், இல்லாட்டி மறந்து போயிடும். காலைல பைபிள் படிப்போம், மறந்துடும். மதியானம் பைபிள் படிப்போம், மறந்துடும். சாயந்தரம் பைபிள் படிப்போம், மறந்துடும். மெக்கானிக்கலா வசனத்தை சொல்லுவோம், மறந்துடும்.